2 Corinthians chapter 2 verse 1 to 17. Verse 1. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். But I determined this with myself, that I will not come again to you in the heaviness. வசனம் 2. நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனாய் அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவானோ? For if I make you so sorry, who is he then that maketh me glad, but the same which he is made sorry by me. வசனம் 3. என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்றும் நான் உங்கள் எல்லோரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தும் நான் வரும்போதும் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியதாய்வர்களானால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். And I wrote this psalm unto you, lest when I come I shall have the sorrow from them of whom I got to the rejoice, having and confidence in you all, that my joy is the joy of you all. வசனம் 4. அன்றியும் நீங்கள் துக்கப்படாதபடிக்கு எழுதாமல் உங்கள் மேலே நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கண்மும் அடைந்தவனாய் அதிக கண்ணீருடனே உங்களுக்கு எழுதினேன். For out of the much and application and argues of heart I write unto you with many tears, not that he shall be an giver, but that he can know that love which I have more abundantly unto you. வசனம் 5. துக்கம் உண்டானவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினேன். நான் உங்கள் எல்லோரின் மேலும் அதிக பாரம் சுமத்தும்படிக்கே இதையே சொல்லுகிறேன். But if any have the caused grief, he had not grieved me, but in the part that I may not and overchain you all. வசனம் 6. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். Sufficient to the such a man is this punishment which was an inflicted of many. வசனம் 7. ஆதலால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கும் நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். So that an entreaties he however deter to the forgive him and comfort him, lest perhaps such a one shall be swallowed up with an overmuch sorrow. வசனம் 8. அந்தபடியே உங்கள் அன்பு அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். Wherefore I beseech you that he will confirm your love towards him. வசனம் 9. நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களே என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படியே எழுதினேன். For to this end also did I write, that I might can have the proof of you whatever he be and obedience in all things. வசனம் 10. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேல் அதை நான் மன்னித்து இருக்கிறேனே, அதை உங்கள் நிமித்தமே கிறிஸ்துவனுடைய சந்ததியினால் மன்னித்திருக்கிறேன். To the whom he forgive anything, I forgive also for you. You forgive anything, to whom I forgive it for your the six. Forgive I it in the person of Christ. வசனம் 11. சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படியே செய்தேன். அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Let Satan shall and get advantage of you, and for ye are not an inagreement of this advantage
வசனம் 12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தூரப்பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கிறேன். For more when I come to the Tyros to preach Christ as gospel, and a door was opened unto me of the Lord. வசனம் 13. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததனால் என் ஆவிக்கு அமைதலாயிருக்கிறது. ஆதலால் நான் அவரிடத்திலேயே அனுப்புவித்து கொண்ட மக்கெதோனியா நாட்டிற்கும் புறப்பட்டு போனேன். I had no rest in my spirit, because I found not Titus my brother, but made live. Of then I went from thence to Macedonia. வசனம் 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்கள் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்கள் கொண்டு அவரையே அறிகிற அறிவின் வாசனையாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks and being unto God, which and always causes used to the trumpet in the Christ and the manifest the savor of this acknowledge by using every place. வசனம் 15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இவ்வளவும் கெட்டுப்போகிறவைகளுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தையாய் இருக்கிறோம். For we have unto God as sweet savor of the Christ in them that are the saved, and in them that punish. வசனம் 16. கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? To the one we have the Savior of death unto death, and to the other of Savior of the life unto life, and who is the suffragate for these things. வசனம் 17. அநேகரை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனாலே அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்ததியிலே பேசுகிறோம். For we have not as many which are corrupt the word of the word of God, but as of the sincerity, but as of God in the sugar of God speak we in the Christ. My friends,